யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நம்மை ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. மிஷனரி ஊழியத்தை நாம் எப்படி தாங்குவது என்ற தொடரை நாம் படித்து கொண்டு வருகிறோம். மிஷனரி ஊழியம் என்பது தியாகம் நிறைந்தது. மிஷனரி ஊழியம் என்பது பாடுகள் நிறைந்தது. மிஷனரி ஊழியம் என்று சொல்லும் பொழுது அது அந்தரங்கத்திலே செய்யப்படுகிற காரியம். வெளியரங்கமாக எல்லாருக்கும் செய்கின்ற சகல காரியங்களும் தெரியாது. எங்களுடைய மிஷனரி, எங்களுடைய சர்ச் பிளான்டர் ஒருவர் 13 பைத்தியக்காரர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் முழு விடுதலை. பல வருடங்கள் இந்த ஜடை பின்னி குளிக்காம அப்படியே அந்த வீதிகளிலே உலாவிக்கொண்டு அவர்கள் பேசுகிறது என்ன, செய்கிறது என்ன என்று தெரியாமல் இருப்பார்களே. பல ஆண்டுகளாக 8 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் என்று இப்படி பைத்தியங்களாக இருந்தவர்கள் தொட்டு சுகமாக்கப்பட்டிருக்கிறார்கள். டேனியல் முர்மு என்று சொல்லக்கூடிய எங்களுடைய ஒரு சபை ஸ்தாபிக்கிற ஊழியர், சர்ச் பிளான்டர், அவருக்கு தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். அவர்கள் மூலமாக ஏராளமான பேர் தீராத வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் உடனே எங்களுக்கு தெரியாது. அந்த சுகமான பைத்தியக்காரர்கள் சுகமானார்களே, அந்த 13 பேருடைய அந்த பழைய ஃபோட்டோஸு, இவர் ஜெபிக்கும் பொழுது ஃபோட்டோ, அவர்கள் சுகம் பெற்றதற்கு பிறகு கூட ஃபோட்டோஸு கிடையாது. ஆனால் அந்த வில்லேஜஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா அதை குறித்து மக்கள் பேசுவார்கள், சொல்லுவார்கள், சுகம் பெற்றவர்கள் சாட்சி கொடுப்பார்கள். அப்படிப்பட்டதான காரியத்தை தேவன் செய்கிறார். ஆமென். ஸோ பிரபலியம் இல்லாமல் செய்யப்படுகிற ஊழியங்கள். நாங்கள் போகும் பொழுது, பேசும் பொழுது அவர்கள் நடந்த அற்புதங்களை சொல்லுவார்கள். கேட்டு கர்த்தரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அப்படி 2 பேர் மரித்து போனவர்கள் உயிரோடு எழுந்த காரியத்தை கேஷுவலாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், டேனியல் முர்மு என்று சொல்லக்கூடிய இந்த ஊழியர். ஸோ அதே போல் பிசாசு பிடியிலே விடுதலை பெற்றவர்கள், இப்படி பலர் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். எங்களுக்கே நிறைய காரியம் தெரியாது, அனானிமஸாக இருக்கும் நிறைய காரியங்கள், ஆண்டவர் செய்கிற காரியங்கள். ஆமென். கர்த்தர் சாதாரண மக்களை கொண்டு அற்புதங்களை செய்கிறார். இந்த சாதாரண மக்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம். இவர்கள் நன்றாக ஊழியம் செய்வதற்கு பைசைக்கிள், நன்றாக இவர்கள் ஊழியம் செய்வதற்கு மோட்டார் பைக்கு, இன்னும் பல கிராமங்களுக்கு இவங்க போகணுமே. ஆமென். ஒரு மோட்டார் பைக்கு மிஷனரிகளுக்காக வாங்கி கொடுக்க வேண்டும் என்றால் பாருங்க, ஒரு சர்ச் பிளான்டருக்கு நாங்கள் பொதுவாக கொடுக்கிறது பைசைக்கிள். we give them a bicycle. புதிதாக சர்ச் பிளான்டர் ட்ரைனிங் நாங்கள் நடத்துவோம், ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துவோம், ட்ரைனிங் கோர்ஸ் நடத்துவோம். அதில் முடித்த மாணவர்கள் வில்லேஜஸில் போய் சர்ச் பிளான்டிங் பண்ணுகிறவர்களுக்கு ஒரு பைசைக்கிள் கொடுப்போம். ஆனால் நல்ல ஊழியத்தை செய்கிறவர்கள், பல கிராமங்களுக்கு போகக்கூடியவர்கள், ஒரே வாரத்தில் 25, 20, 30 கிராமங்களுக்கு போகக்கூடியவர்களுக்கு மோட்டார் பைக் கொடுத்தால் இன்னும் ஸ்பீடாக ஊழியம் நடக்கும். வேற ஒன்றும் இல்லை, அவர்களுக்கு வசதிக்காக நாம் கொடுக்கவில்லை.
அவர்கள் தீவிரமாக ஊழியம் செய்வதற்கு இதெல்லாம் ஊழிய உபகரணங்கள். யாருக்கும் தனிப்பட்ட விதத்திலே நாம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக செய்கிற காரியம் அல்ல. அப்படி கொடுத்தாலும் தவறு கிடையாது. அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்கிறார்கள். பட் பைக் வாங்கி கொடுத்தா அவங்க இன்னும் சில கிராமங்களை சந்திப்பார்கள். தட்ஸ் ஆல். ஒரு மோட்டர் பைக் வாங்குவதற்கு 85,000 ரூபாய் ஆகிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுடைய பாதங்களுக்கு நம்ம இந்த பைக்கு, இந்த மோட்டர் பைக்கு, இந்த புஷ் பைக்ஸு இதெல்லாம் வாங்கி கொடுத்து ஊழியத்தை தீவிரமாக செய்வதற்காக எம்பவர் பண்ணுகிற காரியங்கள் தான் மிஷன்ஸ் சப்போர்ட் மினிஸ்ட்ரி. ஆமேன். இங்கு உள்ளதான சபைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட சபைகள், தமிழ் திருச்சபைகள், நாம் என்ன பண்ண வேண்டும்? வட இந்தியாவிலே இப்படி ரிமோட் பிளேசஸில் தியாகத்துடன், பாடுகள் நடுவிலே, பிரபலியத்தை விரும்பாமல் சின்சியராக செய்கின்ற ஊழியர்களை நாம் தாங்க வேண்டும். ஆமேன். ஊழியத்திற்கு இப்படி வாகனங்கள், பைசைக்கிள், மோட்டர் பைக், ஜீப் டு டூ அவுட்ரீச், கிராமங்களுக்கு, சபையில்லாத கிராமங்களுக்கு உள்ளே சென்று அங்கே ஜீசஸ் ஃபிலிம், அங்கே அவுட்ரீச் மீட்டிங்ஸு இப்படியெல்லாம் செய்வதற்கு அவுட்ரீச் ஜீப் வாங்கி, ப்ரொஜெக்டர் வாங்கி கொடுத்து அவர்களை எம்பவர் பண்ணி நாங்கள் இந்த காரியங்களை செய்கிறோம். இப்படித்தான் எல்லா மிஷன் ஃபீல்டிலும் நடக்கிறது. Therefore, these missionaries need these tools. இந்த உபகரணங்கள் அவர்களுக்கு தேவை. ஆமேன். இந்த பாடுகள் என்று சொல்லும் பொழுது, அல்லது அவர்களுடைய ஊழியம் பிரபலியமாக எல்லாருக்கும் தெரியாது என்று சொல்லும் பொழுது கவனியுங்கள். Sometimes it takes 10 years to translate one gospel. ஒரு சுவிசேஷ பகுதியை மொழியாக்கம் செய்வதற்கு sometimes Bible translators tell us that it takes 10 years. நிறைய அவர்களுடைய பாஷைகளில் பைபிளில் இருக்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு ஈக்குவலண்ட் வேர்டு இருக்காது என்று சொல்லுவார்கள். டேப் ரெக்கார்டரை எடுத்துக்கொண்டு போய் அவர்களோட பேசி அவர்களிடத்தில் அந்த அர்த்தத்தை தெரிந்து கொண்டு எந்த வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் என்று கேட்டு பிறகு அதை எப்படி இந்த சென்டென்ஸில் பொருத்துவது, இட்ஸ் a huge work. நிறைய மொழியில் ஹெல், நரகம் என்ற வார்த்தைக்கு அவர்கள் பாஷையில் வார்த்தை இல்லை தெரியுமா? எப்படி மொழிபெயர்க்க போகிறீர்கள்? There is no equivalent word for hell in many languages. சில டயலெக்ட்ஸ், ஸ்கிரிப்ட் கிடையாது, பாஷைகள் தான், மொழிகளாக அவர்களுக்கு கிடையாது. they are only dialects. ஸோ அதை ஸ்கிரிப்ட் ஆக்கணும். எத்தனை மொழிகளில் அல்லது எத்தனை டயலெக்ட்ஸில் நம்முடைய மிஷனரிகள் போய் உழைத்து அதை ஸ்கிரிப்ட் ஆக்கி இருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? they have to create scripts, teach the people the language, அந்த காரியத்தை எழுத படிக்க சொல்லி கொடுக்கணும். ஸோ இட் இஸ் a huge work. ஆமேன். 10 வருடம் அமைதியாக ரூமுக்குள்ளே உட்கார்ந்து மொழிபெயர்த்த அவர்களுடைய ஊழியத்தை எல்லாருக்கும் தெரியாது. நான் சொல்றது புரியுதா? ஆமேன். இப்படிப்பட்டதான ஊழியங்களை ஆதரிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஊழியங்களை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட மிஷனரிகள் சோர்ந்து போகக்கூடாது. அவர்கள் ஊழியத்தின் மூலம் டைரக்டாக யாரும் பேப்டிசம் எடுத்திருக்க மாட்டாங்க. அவர்கள் நேரடியாக யாருக்கும் பேப்டிசம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் மொழியாக்கம் செய்திருப்பார்கள். ஒருவேளை அவருடைய காலத்திற்கு பிறகுதான் அவருடைய ஊழியத்தின் தாக்கம் தெரியும். They are involved in the mission thrust, but they may not have seen the direct result. And சோர்வடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களை நாம் ஜெபத்திலே தாங்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. Praise God. சரி, how to support missionary work? Number 1, be disciplined in giving. கொடுக்கிற காரியத்திலே ஒரு ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடியுங்கள். ஜான் வெஸ்லி என்ற ஒரு ஊழியர் சொன்னார், earn all you can, save all you can, and give all you can.
மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய ஃபவுண்டர் ஜான் வெஸ்லி. உங்களால் முடிந்த அளவு சம்பாதிங்க, முடிந்த அளவு சேமித்து வைங்க, முடிந்த அளவு கொடுங்கள் என்று ஜான் வெஸ்லி சொன்னார். which simply means earn all you can, don't be lazy, save all you can, adopt a simple lifestyle. நம்முடைய இன்கம் பெருகும் பொழுது நம்முடைய லிவிங் ஸ்டாண்டர்டு கூடக்கூடாது, நம்முடைய கிவிங் ஸ்டாண்டர்டு கூடணும் என்று ஒரு ஊழியர் சொன்னார். When God blesses us, our living standard should not go up, our giving standard must go up. Amen. Save all you can, give all you can. Cut down the unnecessary expenses. மிஷனரிகளுக்காக சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று தேவையற்ற செலவுகளை கட் பண்ணி கொடுக்க முடியாதவர்கள் சொல்லுகிறேன், நீங்கள் அப்படி திங்க் பண்ணலாம். கொடுக்க வேண்டும் என்ற மனம் இருந்தால் நிச்சயமாக நாம் கொடுக்க முடியும். ஸோ பி டிசிப்ளின்ட் இன் கிவிங். கொடுக்கிற காரியத்திலே நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். ஒவ்வொரு மந்த்தும் நான் கொடுப்பேன் என்று முடிவு பண்ணுங்க. ஆமென். பி டிசிப்ளின்ட் இன் கிவிங். நம்பர் 2, ப்ராமிஸ் a regular support. அதாவது ஒரு கமிட்மெண்ட் பண்ணாமல் நாம் செய்வது கடினம். பர்பஸ் இன் யுவர் ஹார்ட் தட் யூ வில் கிவ் எவ்ரி மந்த் ஸோ மச். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் முடிஞ்சப்போ கொடுக்குறேன், ஐ வில் கிவ் வென் எவர் ஐ ஃபீல் லைக் என்று சொல்லுவார்கள். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா? அந்த மாதிரி நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, அங்கே பாஸ் சொல்கிறாரு வென் எவர் ஐ ஃபீல் லைக் ஐ வில் கிவ் யூ சேலரின்னு சொன்னால் ஒர்க் பண்ணுவீங்களாங்க? நோ, யூ வாண்ட் யுவர் பாஸ் டு பே யூ எவ்ரி மந்த், கரெக்ட்? மிஷனரிஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்கும்போது வாங்கிக்கிடணும்ல, பிளட்ஜ் பண்ண மாட்டோம் இல்லையா? we will support you every month என்று விசுவாசிகள் சொன்னால்தான் மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸ் மிஷனரிகளுக்கு சொல்ல முடியும் நாங்கள் மந்த்லி கொடுக்கிறோம் என்று, இல்லையா? ஒரு மிஷனரியை மந்த்லி சப்போர்ட் பண்ணுவதற்கு மினிமம் 3,000 up to 5,000 we encourage, although it costs much more. ஒரு குடும்பம் ஒரு மிஷனரியை சப்போர்ட் பண்ணலாமே, எல்லா குடும்பங்களும் இல்லையா? ஒரு தனிநபரே சப்போர்ட் பண்ணலாம் இஃப் யுவர் இன்கம் இஸ் குட். அதர்வைஸ் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணலாமே, 2-3 பேர் இன்கம் ஏர்ன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு மிஷனரி சப்போர்ட் பண்ணலாமே. இன்னும் எத்தனையோ மிஷனரிஸ்க்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறதே. நம்ம பேங்க்லலாம் ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவோம் இல்லையா? என்னது ரெக்கரிங் டெபாசிட்? அதாவது மாதம் மாதம் இவ்வளோ கொடுக்குறேன் என்று பேங்க்கு கிட்ட போயிட்டு நம்ம கமிட் பண்ணிடுவோம் இல்லையா? சேவிங்ஸு. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க எவ்ரி மந்த் சேவிங்காக. சி, திஸ் இஸ் கால் ஆர்டி அக்கௌண்ட். பிள்ளைகளுக்கு ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டு போட தெரியுதில்ல? ஏன் மிஷினரி சப்போர்ட்டுக்கு அந்த ரெக்கரிங் கமிட்மெண்ட்டு கொள்ளக்கூடாதா? கொடுப்பது என்பது தேவன் கொடுக்கிற ஒரு கிருபை. அந்த கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மகதோனியா சபையார் அவர்கள் தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தார்கள், நெருக்கத்திலே கொடுத்தார்கள். அவர்கள் மேல் இருந்த கிருபை என்று சொல்லுகிறார். மகதோனியா சபைக்கு அளிக்கப்பட்ட கிருபையை குறித்து நான் பேசுகிறேன் என்று தான் பவுல் சொல்லுகிறார் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், மகதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். So he sees that as a grace. May the Lord give us that grace. நம்ம எல்லாருக்கும் தேவன் அந்த கிருபையை தருவாராக. கொடுப்பது என்பது கிருபை. பணம் இருக்கிற எல்லாரும் கொடுப்பதும் இல்லை, கஷ்டப்படுகிற எல்லாரும் கொடுக்காமல் இருப்பதும் இல்லை. இட் இஸ் a grace. ஆமென். அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. எலியா ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் சாரிபாத்து விதவை கிட்டே அனுப்புகிறார். அந்த சாரிபாத்து விதவை சாப்பிட்டு சாக வேண்டும் என்று இருக்கிற நேரம், கடைசி மீல் சாப்பிட்டு சாகப் போகிறேன் என்று அவள் சொல்லுகிறாள். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த ஆகாரத்தை எனக்கு நீ கொடுக்க வேண்டும். ரொம்ப செல்ஃபிஷான ப்ராஃபிட் மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல.
ஆவியானவர் நடத்தி பேசுகிறார். ஆவியானவர் நடத்திதான் அங்கே சாரிபாத் விதவையினிடத்திலே ஆண்டவர் கொண்டு வந்தார் எலியாவை. எம்மா, நீ சாப்பிட்டு சாக வேண்டாமா, கொடுத்துட்டு வாழுமா என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறதை போல நான் அந்த சம்பவத்தை பார்க்கிறேன். டோன்ட் ஈட் அண்ட் டை மேடம், கிவ் அண்ட் லிவ். ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். சாரிபாத் விதவை கடைசி மீல் சாப்பிட்டு சாக வேண்டும் என்று இருந்த நிலையில் கொடுத்து ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்த ஸ்டோரியை பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் ஆவியானவர் நடத்தி கொண்டு வந்தார் எலியாவை அங்கே. பஞ்சகாலம் முழுவதும் அவளுக்கு போதுமான காரியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். தீர்க்கதரிசிக்கு ஆகாரத்தை கொடுத்து அவள் பஞ்சகாலத்திலே மரிக்காமல் தப்பித்தாள் என்று சொன்னால் அது சரியாக இருக்கும். அப்படித்தானே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஒரு பெரிய பஞ்சம் ஒன்று பூமியிலே வரப்போகிறது என்று மத்தேயு 24:7 வாசிக்கிறோம். There is going to come a great famine. பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் என்று வாசிக்கிறோம் மத்தேயு 24:7. பஞ்சங்கள் இன்னும் நாம் பார்க்க வேண்டிய அளவு பார்க்கவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். கொள்ளை நோய் வந்து விட்டது, பூமி அதிர்ச்சிகள் அதிகம் காணப்படுகிறது. ஆனால் there is going to come a famine. ஒரு பஞ்சம் வரப்போகிறது. பஞ்ச காலத்திலே தேவன் சாரிபாத் விதவையை பார்த்து கொண்டார், எலியாவை பார்த்து கொண்டார். நான் விசுவாசிக்கிறேன், பஞ்ச காலத்திலே தேவனுக்காக ஊழியம் செய்கிற எலியாக்கள், அவர்களுக்கு ஆகாரம் இருக்கும். அந்த பஞ்சத்திலே அவர்கள் சிக்க மாட்டார்கள். அதே போல ஊழியத்தை நேசித்து ஊழியக்காரர்களுடைய சப்போர்ட்டுக்காக, மிஷனரிகளுடைய சப்போர்ட்டுக்காக கொடுக்கிறதான குடும்பங்கள் இந்த பஞ்சத்திற்கு தப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தப்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக தப்புவார்கள் என்றும் நான் நம்புகிறேன். என்றால் சாரிபாத் விதவை பஞ்ச காலத்திலே ஊழியக்காரனுக்கு கொடுத்து தீர்க்க தரிசனம் ராஜாவுக்கு சொல்லுகிறவன், தேசத்தின் காரியங்களை குறித்து தெளிவாக பேசுகிற, சத்தியத்தை பேசுகிற ஊழியக்காரன், அவனுடைய அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆவியானவர் அவனை இந்த விதவையினிடத்தில் நடத்துகிறார். பஞ்சத்தில் இருந்து இவளும் தப்புகிறாள், ஊழியக்காரனும் தப்பிக்கிறான். தேசத்திலே தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்படுகிறது. ஆமென். அதற்கு பிறகுதான் அந்த ஒரு ரிவைவல், அக்கினி. ஆமென். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. மக்கள் கர்த்தரே தெய்வம் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்டதான எழுப்புதலை கொண்டு வருகிற ஊழியனை ஆதரித்த இந்த ஏழை விதவை பஞ்சகாலத்திலே தப்பித்தாள். ஹல்லேலூயா. ஜோசப் ஆஃப் அரிமத்தேயா, எலியாவுக்கு ஆகாரம் கொடுத்த சாரிபாத் விதவையை குறித்து சொன்னேன். ஜோசப் ஆஃப் அரிமத்தேயா, அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு, அவன் அந்த கல்லறையை வைத்திருந்தான். அவனுக்காக பணக்காரன். இங்கே பாருங்க, கடைசி ஆகாரத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டாள் சாரிபாத் விதவை. பணக்காரன் அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு தன்னுடைய ஃபியூச்சருக்காக வைத்திருந்த ஒரு காரியம் என்னது? கல்லறை. ஃபியூச்சருக்காக வைத்திருந்த ஒரு காரியம் என்னது? கல்லறை. ஃபியூச்சருக்காக வைத்திருந்த ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு தேவை என்றால் கொடுக்கிறதற்கு ஆயத்தமா? அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு ஆண்டவருக்கு தேவை என்று சொன்ன உடனே அவனுடைய எதிர்காலத்திற்காக வைத்திருந்த காரியத்தை கொடுத்தான். ஃபியூச்சருக்காக வைத்திருந்த ஒரு காரியத்தை யோசேப்பு வைத்திருந்தான், அவனுக்காகத்தான். எஸ். ஆனால் ஆண்டவர் கேட்ட பொழுது அது வேண்டும், ஆண்டவருக்கு வேண்டும் என்று கேட்ட பொழுது கொடுத்தான். தெரியுமா? ஹியர் கம்ஸ் த சேலஞ்ச். ஆண்டவருக்காக தேவை என்றால், நம்முடைய எதிர்காலத்திற்காக என்று வைத்திருக்கிற காரியத்திலிருந்து கூட நாம் காரியத்தை எடுத்து கொடுக்க முடியுமா? தட் இஸ் த சேலஞ்ச். ஆமென். கடைசி ஆகாரத்தை உடைய ஒரு ஏழை விதவையும் கொடுத்தாள்.
பணக்காரனாகிய ஒருவன் தன்னுடைய எதிர்காலத்திற்காக வைத்திருக்கிற காரியத்தையும் கொடுத்தான் இயேசுவுக்கு தேவை என்று சொல்லும் பொழுது, இன்று வரை அந்த அரிமத்தை ஊரானாகிய யோசேப்பை குறித்து உலகமே பேசுகிறது. ஆமென். He gave away what he had. And today his tomb is being clicked by millions of people every day. God has honored it. Amen. ஆண்டவருக்காக கொடுக்கிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. Amen. Make a pledge to give monthly for missionaries. Be disciplined in giving. கொடுக்கிற காரியத்தில் ஒழுக்கத்தை கடைப்பிடியுங்கள். ஆமென். பாருங்க, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த தேவனுடைய ஊழியத்திற்காக நாம் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். What a privilege that God has given us to be able to support missionary work. மிஷனரி ஊழியத்தை தாங்குவது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆமென். ஆண்டவருடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுகிறது. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்ன ஆண்டவருடைய ஊழியத்தை சப்போர்ட் பண்ணுவது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. மிஷனரி ஊழியத்தை எப்படி தாங்குவது? Be disciplined in giving. Number 1. Number 2, commit a regular support. Number 3, மூன்றாவதாக, consider giving for projects. அதாவது மந்த்லி கமிட்மெண்ட் என்பது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த விஷன் 2030க்காக 10,000 கிராமங்கள், சபையில்லாத கிராமங்கள் தமிழ்நாடு முழுவதும், முழு இந்தியாவிலே 4 லட்சம் கிராமங்கள், திருச்சபை இல்லாமல் இருக்கிற கிராமங்கள், இந்த எழுப்புதல் 10 ஆண்டு காலத்தில் சபையில்லாத கிராமங்களிலே சபைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு எம்பசிஸ் இருக்கிற இந்த நாட்களில் நான் எல்லாருக்கும் சொல்லுகிற காரியம், மந்த்லி ஒரு 1000 rupees ஆவது நீங்கள் கமிட் பண்ணுங்க டு அடாப்ட் அ வில்லேஜ். ஒரு கிராமத்தை ரீச் பண்ணுவதற்காக என்று சொல்லி இந்த விஷன் 2030க்கு ஒரு மினிமம் ஒரு 1000 rupees anyone can give if you have a heart. மிஷனரி சப்போர்ட் என்றால் மினிமம் 3,000 up to 5,000. இதெல்லாம் மந்த்லி சப்போர்ட். would you consider if you are not part of vision 2030? Amen. Then மூன்றாவது, consider project giving. ஒரு திட்டத்திற்காக, இப்போ மோட்டார் பைக் சொன்னேன், பைசைக்கிள் சொன்னேன், ஒரு பைசைக்கிள் 5,000 rupees, ஒரு மோட்டார் பைக் என்று நாம் எடுத்துக்கொண்டால் 85,000 rupees, ஒரு போர்வெல் என்று சொன்னால் 30,000 rupees ஒரு கிராமத்திற்கு. ஆமென். அப்புறம் ஒரு கிளாஸ் ரூம், ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, மிஷன் ஃபீல்டில் ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறோம், அந்த கிளாஸ் ரூம் கட்டுவதற்கு, ஒரு கிளாஸ் ரூம் கட்டுவதற்கு 1.25 லட்சம் ரூபா. See, these are project giving. 1,75,000 ஒரு கிளாஸ் ரூம். இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் அங்கே படிக்கிறார்கள், அவர்களுக்கு போதுமான வசதி கிடையாது. அவர்கள் சிலருடைய கிளாஸ் ரூமு ஓப்பன் ஃபீல்ட்ஸில் மரத்தடியில் நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. சில கிளாஸ் ரூம்ஸ் ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷனோட இல்லை, attached கிளாஸ் ரூம். ஸோ ப்ராப்பர் கிளாஸ் ரூம் கட்டுவதற்கு யூ கேன் சப்போர்ட் ப்ராஜெக்ட் கிவிங். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சபை கட்டுவதற்கு, கிராமத்தில், சபையில்லாத கிராமத்திலே சபை கட்டுவதற்கு நீங்கள் உதவி செய்யலாம். அதை குறித்து நான் உங்களுக்கு பிறகு இன்னொரு எபிசோடில் பேசுகிறேன். ஒரு மிஷனரி தங்குவதற்கு 1.5 லட்சம் ரூபா ஒரு மிஷன் குவார்ட்டர்ஸ். தியாகத்தோடு இருக்கிற மிஷனரிகளை ஆதரிக்கிறது நல்லது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு கிராமத்தில் போயிட்டு, சபையில்லாத கிராமத்தில், இயேசுவின் காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் சபையே இல்லாத கிராமத்தில் போய் பயனியரிங் ஒர்க்கு, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் இல்லையா, எதிர்ப்புகள், ஆபத்துகள், அது நடுவில் போய் செய்கிற இந்த ஊழியர்களுக்கு வாகனம், அங்கே போய் ஊழியம் செய்கிற மக்களுக்கு அந்த மோட்டார் பைக்கு, அங்கே ஆரம்பித்து விட்டால் சபை, அந்த இடத்துல ஒரு போர்வெல், அல்லது வில்லேஜில் ஓப்பன் பண்ணும் பொழுதே, உள்ளே போகும் பொழுதே ஒரு போர்வெல்.
அங்கே அந்த baptism tank, yes, we can help build a baptism tank. It costs 75,000 rupees. Amen. So baptism tank, church, அந்த மாதிரி காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட தனியாக ஒரு சர்ச் என்று பேசும் பொழுது நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஸோ மிஷனரி ஊழியத்தை எப்படி தாங்குவது? பி டிசிப்ளின்ட் இன் கிவிங். ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள். மந்த்லி கிவிங் பிளட்ஜ் பண்ணுங்க. ஆல்சோ ப்ராஜெக்ட் கிவிங் கன்சிடர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது மிஷனரிகளை நினைத்துக் கொள்ளுங்கள். Think about missionaries. Missionary work is not spectacular. It is sacrificial. It is suffering. தியாகம் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது, பிரபலியமாக எல்லாருக்கும் தெரிந்த அளவில் இல்லாமல் ஒரு வேளை இருக்கலாம். பட் they are involved in significant things. ஆமென். மிஷனரி ஊழியத்திற்காக எப்படி ஜெபிப்பது, மிஷனரி ஊழிய அழைப்பு என்றால் என்ன, எப்படி ஒப்புக் கொடுப்பது என்று பல காரியங்களை நாம் படித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் மிஷனரி ஊழியத்தை எப்படி தாங்குவது என்பதையும் படித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். இஃப் யூ ஆர் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் மிஷன், நீங்கள் கன்சிடர் பண்ணும்படி கேட்கிறேன். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமற் போனால் அது பாவம் என்று நாம் யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 4 அதிகாரம் 17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இந்த கடைசி கால எழுப்புதலுக்காக தேவன் நம்மை அழைக்கிற வேளையிலே ஒப்பு கொடுத்து நாம் பங்காளராக இருப்போம். மிஷனரி ப்ரேயர் கைடு உங்களுக்கு வேண்டும் என்றால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. மிஷனரி ஊழியத்தை குறித்ததான நியூஸ் லெட்டர்ஸ் வேண்டும் என்றால் கேளுங்க. வில் பி ஹாப்பி டு சென்ட் டு யூ. ஜோமனோமா தகப்பனே, எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். மிஷனரி ஊழியத்தை நாங்கள் உற்சாகமாக தாங்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. See you again tomorrow.